நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் இந்த சிலுவை தியான நேரத்தின் நிகழ்ச்சியின் வழியாக உங்களுக்கு அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலும் நாம் ஆண்டவருடைய பாடு மரணங்களை நாம் தியானித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்கள் வழியாக உங்களோடு இடைப்பட்டு நீங்கள் எப்படியெல்லாம் அவருக்குள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி அவர் பட்ட பாடுகளிலிருந்து உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் இந்த சிலுவை நேரத்திற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு கனிதரும் செடி. கனிதரும் செடி. யோவான் 15வது அதிகாரம் வசனம் 2. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் வசனம் 2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்று இங்கே வசனம் எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், முதலாவது வசனம் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படி சொல்லுகிறார். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை நான் என்ன செய்வேன், அறுத்து போட்டுருவேன். எனக்கு கனி கொடுக்கலையா, அது பிரயோஜனம் இல்லை, ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லி நான் என்ன செய்வேன், அதை அப்படியே விட்டு விடுவேன். ஆனால் கனி கொடுக்கிற ஒரு மரமாக அது இருந்துச்சுன்னா, அது செடியாக இருந்தால் அதை நான் என்ன செய்வேன், அதிக கனிகள், அது இன்னும் நிறைய கனி கொடுக்கணும், பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படியாக அதை நான் என்ன செய்வேன் சொல்லுகிறார், சுத்தம் பண்ணுகிறார் என்று இங்கு சுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த லெந்தென்னும் காலங்களில் நாம் வந்திருக்கிறோம். அந்த நாட்களிலும் கூட நம் ஆண்டவருடைய பாடு மரணங்களை சிந்திக்கும் பொழுது, அவருடைய குணாதிசயங்கள் நாம் பார்க்கும் பொழுது, அவர் பாடுபடும் பொழுது அவர் என்ன செய்யவில்லை, அவர் பாடுபடும் பொழுது மறு ஒளி ஒன்று பேசவில்லை, பதில் பேசவில்லை, அவர் ஒன்று பேசாமல் மௌனமாய் இருந்தார். அவருக்கு எல்லா வல்லமைகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் பிதாவின் சித்தத்துக்கு என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார். முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் ஒரு பாவம் அறியாத அவர் சுமந்தார். இதெல்லாம் பிதாவின் திட்டம் என்பதை அறிந்து அவர் செயல்பட்டார். இந்த காரியங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த நாட்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இதை கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இயேசுவை போல ஒரு வாழ்க்கையினால் அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறாரே, அதை நாம் பின்பற்றி அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக இந்த காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். அதாவது நாம் நம்முடைய காணப்படுகிற இயேசுவின் குணாதிசயத்தோடு அவர் எவ்வளவு பாடுகளை பட்டார், சகித்தார், துன்பப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஆனாலும் அவர் மாறுத்தரம் சொல்லவில்லை. அவர் அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தும் போது நாம் என்ன செய்வோம், அதிக கனிகளை கொடுப்போம். அதற்காகத்தான் இந்த காலங்கள் நமக்கு வைக்கப்பட்டுள்ளது. கனி தரும் செடி அப்படிங்கிற தலைப்பின் கீழே சில காரியங்கள் நம்ம எப்படி கனி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோமானால், நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம நிலைத்திருந்தால் தான் என்ன செய்ய முடியும். அப்படி வசனங்கள் பின்பதாக அந்த யோவான் 15வது அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டுள்ளது, என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரில் நிலைத்திருக்கும் போது நம்ம மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்க முடியும். அடுத்து சங்கீதம் 1 கூட நம்ம பார்த்தோமானால், சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம் கூட இப்படியாக எழுதப்பட்டுள்ளது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. நீர்க்கால்கள் யாரு, அந்த ஜீவ நீரூற்று இயேசுங்க நீரூற்றுகளை நம்ம நாட்டப்பட்டு இருந்தோம்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், தன் காலத்தில் தன் கனி, ஒவ்வொருவரும் அவருக்காக நம்ம என்ன செய்ய முடியும், கனி கொடுக்க முடியும். அந்த அவர் நீரூற்றில் நம்ம நாட்டப்பட்டு இருந்தோம்னா நம்முடைய கனியை கொடுப்போம். பின்பதாக வசனம் சொல்லுகிறது, அவர் இலையுதிராது இருக்க மரத்தை போல் இருப்பான், செய்வதெல்லாம் என்ன செய்யுமா,
வாய்க்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. நாம் கனிதர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீர்க்கால்களின் அந்த இயேசு என்கிற அந்த ஜீவ நீருக்குள்ள நம்முடைய வேர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நமக்கு அடித்தளம். அதற்குள்ளதாக நம் வேர்கள் விடப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தோம்னா தான் நம்ம கனிதந்து அவன் என்ன செய்ய முடியுமா? நாம் இலைதுராது இருக்கிற ஒரு மரத்தை போல செழிப்பாக இருக்க முடியும். செய்வதெல்லாம் என்ன செய்யுமா? வாய்க்கும் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்கிறது. அடுத்து எரேமியா 17வது அதிகாரத்தில் கூட சொல்கிறது, அங்கே உஷ்ணம் வருகிறதை காணாமல், மழை தாழ்ச்சியாக இருக்குது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இந்த கால்வாய் அண்டையில் அது நாட்டப்பட்டு இருந்தால் அது தப்பாமல் ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாக அது இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்குள்ளதாக அது நாட்டப்பட்டு இருந்தால், நீங்கள் மழையோ அது பனியோ வெயிலோ உங்கள் வாழ்க்கையில் என்ன பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், எதுக்கு வாழவே வழி இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் என்ன செய்ய தப்பாமல் கனி உங்கள் வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக அது இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. தன் கனியை தருகிறது. அடுத்ததாக அந்த கனியை தருகிற மனுஷன் செய்யதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா அவன் இயேசு என்கிற நீர்க்கால்குள்ள நடப்பட்டிருக்கிறான். நீங்களும் இயேசு என்ற நீர்க்கால்குள்ள நீங்கள் நடப்படும் போது அது ஜீவ நீரூற்று. அவருக்குள்ளதாக நீங்கள் ஆழமாக அவரோடு ஒன்றாக நீங்கள் இணைக்கும் பொழுது நீங்கள் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருந்து செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அவர் அண்டையில் நீங்கள் நாட்டப்பட்டு அவரோடு நீங்கள் இணைந்து இருக்குமானால் நீங்கள் மலைத்தாட்சியான வருஷத்தில் கூட தப்பாமல் ஒரு கனிதருகிற வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் இயேசுவும் ஒன்றாக எப்பொழுதும் நீங்கள் அவரோடு 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 இணைந்து ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நீங்கள் இயேசுவை பிரதிபலிப்பீர்கள். அதன் மூலம் அநேக ஆத்துமாக்களை நாம் சம்பாதித்து கொள்ளலாம். இதில் அநேக கனிகள் இருக்கிறது. நீதியின் கனி, உதடுகளின் கனி, மிகுதியான கனி, நற்கிரியைகளின் கனி. இந்த கனிகளெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதில் நம்ம ஒரு கனியை குறித்து மாத்திரம் என்று நாம் பார்ப்போம். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி மத்தேயு 3வது அதிகாரத்தில் அங்கு வசனம் சொல்லுகிறது. மனம் திரும்புதலுக்கேற்ற கனி அது எப்படி அப்படி என்று சொல்லி கூட 5 காரியங்களை குறித்து நான் மத்தேயு 18வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த லெந்தென்னும் நாட்களில் பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒழித்துவிட்டு புது மனுஷனாக மாறி மனம் திரும்பி ஒரு கனி கொடுக்கிற வாழ்வு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அதற்கு சில ஆலோசனைகளை இன்று உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 18:1. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அதாவது எந்தெந்த காரியங்கள்லாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு பழைய பாவங்கள் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டு இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம், அவரே என்னை நடத்துவார் என்று சொல்லி மனிதர்களுக்கு பின்பதாக ஓடாதபடி இயேசுவுக்கு நேராக வந்து அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி மனம் திரும்பி குழந்தைகளைப் போல நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று அங்கே ஆண்டவர் நான் மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழலாம். அதற்கு தான் இங்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று வசனம் சொல்கிறது. அதற்கு முன்பு வசனம் 2ல் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதன் நடுவில் நிறுத்தி வைத்து தான் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த காரியங்களை அந்த பிள்ளையை வைத்தே கற்றுக் கொடுக்கிறார். எப்படி மனம் திரும்பி நீங்கள் கனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை அதன் முன்பதாக நிறுத்தி அந்த பிள்ளையை மாதிரியாக வைத்தே உதாரணமாக வைத்து அங்கே இயேசு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதை நாமும் கற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் கனி கொடுக்கிறவர்களாக மாறலாம். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையை போல நீ என்ன செய்ய, உன்னை தாழ்த்து. அப்பந்தான் நீ மனம் திரும்புவதற்கேற்ற கனியை
கொடுக்க முடியும். நீ ஒரு கனிதரும் செடியாக நீ என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் என்று சொல்கிறார். சிறு குழந்தைகளை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அது என்ன செய்யும், அது நீ இங்கே உட்கார் என்று சொன்னால் உட்காரும், இதில் இந்த இடத்துல இரு, இங்கே நில்லு அப்படி என்று சொன்னால் அது என்ன செய்யும், நம்ம சொன்னதெல்லாம் கேட்கும். அது என்ன செய்யும், நம்ம இதில் இருக்க சொல்லுகிறார்கள், நம்ம இப்படி சொல்லுகிறாள் என்றெல்லாம் அது என்ன செய்வதில்லை, சிந்திப்பதே இல்லை. அது என்ன செய்யும், தன்னை அங்கே ஆண்டவரே சொல்லுகிறார், இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் என்ன சொன்னாலும் கேட்கும், எனக்குத்தான் நான் அப்படி என்று சொல்லியெல்லாம் அது நினைக்காது. இந்த பிள்ளையை போல நீ என்ன செய்ய வேண்டும், தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னுமா கூட என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஆண்டவர் விரும்புகிறது, அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், பூமியில் இருக்கிறோம், நம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், மண்ணானவர்கள். நாம் என்ன செய்ய வேண்டுமா, நம்மை தாழ்த்த வேண்டும். எப்படி அந்த ஆயக்காரன், ஆண்டவரே நான் வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறான், அவன் கரங்களை மார்பில் அடித்து கொண்டவனாக அவனை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் என்ன செய்கிறது, அங்கே கேட்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளோட விரும்புகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், உன்னை நீ தாழ்த்த வேண்டும். இந்த பிள்ளையை போல நீ என்ன செய்ய வேண்டும், தாழ்த்தினா தான் நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க முடியும் அப்படி சொல்லி முதலாவது ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறார். நீ அப்படி தாழ்த்தி இருந்தால் என்னது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தில் நீ பெரியவனாய் இருப்பாய் என்று சொல்லி கூடவே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். நீ இப்படி செய் மகனே, நீ இப்படி செய், அப்போ நீ கனி கொடுப்ப, நீ பரலோக ராஜ்யத்திலே நீ எப்படி இருப்ப, பெரியவனாய் இருப்பேன் என்று சொல்லி பெரியவராய் இயேசு கிறிஸ்து என்று உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்து இரண்டாவதாக பார்த்தோமானால் மத்தேயு 18:5, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையே என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பிள்ளையை ஏன் நாமத்து நிமித்தம், ஒரு பிள்ளையை அவர் முன் உதாரணமாக வைத்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், இந்த பிள்ளைய என் நாமத்து நிமித்தம், இயேசுவின் நாமத்து நிமித்தம், நாமத்தினால யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக இருக்காங்களோ, அவங்க உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ ஏழையோ பணக்காரங்களோ எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட பல பிரிவுகள் கீழே இயேசுவை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய நாமத்தில் சொல்லி யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, என்னை நோக்கி யாரெல்லாம் வேண்டுதல் செய்கிறார்களோ, இயேசு என்ற நாமத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன செய், ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி. அப்படி நீ செஞ்சனா நீ கனி கொடுப்ப. இல்லை நான் செய்கிறது தான் சரி, நான் சொல்கிற இந்த பாதை தான் சரி, இப்படி தான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், இப்படி தான் ஜெபிக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்களோடு தான் நான் சேர்ந்து ஆராதிப்பேன், இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் ஏழைகள் இவர்களெல்லாம் நான் ஒதுக்கி விடுவேன், இப்படிப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்வதில்லை. உங்களுக்கென்று நீங்கள் ஒரு முறைகளை நீங்கள் வகுத்து கொள்ளாதபடி என் நாமத்தின் நிமித்தம், இயேசு என்கிற நாமத்தின் நிமித்தம் யாரெல்லாம் உன்னை தேடி வருகிறார்களோ, யாரையெல்லாம் நீ சந்திக்கிறாயோ அவர்களெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீ மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவங்களை ஏற்றுக்கொள்ளுதனால இங்கு சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்ளு. அப்படி ஏற்றுக்கொள்ளனா நீ என்னையே ஏற்றுக்கொள்ளலன்னா அப்போ நான் என்ன அர்த்தம், நீ என்னை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவர் நாமத்து நிமித்தம் எல்லாரையும் நீங்கள் இயேசுவின் நாமத்திற்கும் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவையே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நீங்கள் கொடுப்பீர்கள். முதலாவது பிள்ளையை போல தாழ்த்துங்கள், இப்பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுப்பீர்கள் என்று பார்த்தோம். பரலோகத்திலும் நீங்கள் பெரியவராய் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அடுத்ததாக பிள்ளைய நாமத்து நிமித்தம் எல்லாரையும் நீ ஏற்றுக்கொள்ளுனா நீ என்னையே ஏற்றுக்கொள்வ, நீ ஒரு கனி கொடுக்கிற வாழ்வே நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவது நாம் பார்த்தோமானால் அதே மத்தேயு 18:6, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, இடரலை உண்டாக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறீர்கள், வாரந்தோறும் ஆலயம் செல்கிறீர்கள், இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பாடு மரணங்களை எல்லாம் வருடம் தியானிக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள், அநேகருக்கு உதவி செய்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையானது
அது மற்றவர்கள் பார்த்து இடரலடையது காரணமாக நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படி மற்றவர்கள் இடரலடைய காரணமாக இருந்தால் அங்கு பெரிய தண்டனை அங்கு எழுதப்பட்டுள்ளது. அங்கு என்ன சொல்லப்பட்டுள்ளது? கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி என்ன செய்வானா, சமுத்திரத்தின் ஆழத்தில் என்ன செய்வேன், போற்றுறதுக்கு எனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கூட ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை, நீங்கள் செய்கிற உங்களுடைய நடத்தை முறை எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்கணும். அது நீங்கள் ஆண்டவருடைய வராதபடிக்கு மற்றவர்களே இவர்களா ஜெபிக்கிறார்கள், இப்போ ஜெபித்து விட்டு இவர்கள் செய்கிற காரியம் வேறு மாதிரியாக இருக்கிறதே, போதும் அந்த இயேசு என்று சொல்லி உங்கள் வாழ்க்கை முறையை பார்த்து மற்றவர்கள் பின்மாற்றமோ இடரலடையாதபடி இடரடைந்து இயேசுவை பின்வாங்கிவிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. இந்த காரியத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக வாழ வேண்டும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். உங்கள் நடக்கை, உங்கள் வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் பார்த்து உங்கள் அருகில் இருக்க ஜனங்கள், இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் ஜெபிக்கிறார்கள், இயேசுவை போல மன்னிக்கிறார்கள், இயேசுவை போல அன்பு செலுத்துகிறார்கள், நாங்களும் இந்த தெய்வத்தை தேடி ஓடி வர வேண்டும். அக்கா, அண்ணன், எங்களுக்கு ஜெபியுங்கள், இயேசு எப்படி இந்த பிரச்சனைகள் விடுதலை தருவார், நாங்களும் உங்களோட இணைந்து ஆலயத்துக்கு வரலாமா என்று சொல்லி கூட அவர்கள் அன்பாக கேட்டு உங்கள் வாழ்க்கை முறையை பார்த்து உங்களை தேடி வருவார்கள். ஆனால் நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஆலயம் செல்வதற்கும் உங்களுடைய காரியங்களுக்கும் இயேசுவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லாதபடி சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறானால் அநேகர் இடறி போதும் அப்படின்னு சொல்லி இயேசுவை அவர்கள் வெறுத்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்று உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ மற்றொரு இடரலையாதபடி ஒரு வாழ்க்கை வாழு. அங்கு சொல்லுகிறது, இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். உன்னால் ஒரு இடரல் வரக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து யாரும் இயேசுவே வேண்டாம்னு சொல்லி போகிற அளவுக்கு வாழ்க்கை இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை நீ உயர்த்தி பிடிக்க வேண்டும். இயேசுவுக்காக பிரகாசிப்பிக்கிற மகனாக மகளாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். ஏன்னா நீ உலகத்துக்கே வெளிச்சம். இயேசு உன்னில் இருக்கிறார். அதை நீ வெளிப்படுத்தத்தான் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவர்கள் இடராதபடி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்போது நீங்கள் மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி மூன்றாவது காரியத்தை இங்கே இயேசு சொல்லுகிறார். நான்காவது பார்த்தோமானால் மத்தேயு 18:10, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது இந்த சிறியர், இந்த சிறு பிள்ளைகள் போல யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் யாரையும் அற்பமாய் நீ எண்ணாத. இவங்கெல்லாம் என்ன, இவள் நான் தான் ஜெபிக்கிறவன், நான் நல்லா ஜெபிப்பேன், என் விசுவாசம் பெரிது, என்னால் தான் என்னிடத்துல பணம் இருக்கிறது, என்னிடத்துல இவ்வளவு செல்வாக்குகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர்களெல்லாம் என்ன என்று சொல்லி உன் பார்வை மூலமாக உன்னுடைய பேச்சின் மூலமாக மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதே. அற்பமாய் எண்ணாதபடி அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்களை நீ அரவணைத்து நீ இருக்கும் பொழுது நீ மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை அப்பொழுதுதான் நீ கொடுப்பாய். யாரையும் அற்பமாய் எண்ணாதபடி எல்லாரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களால் மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். அதில் சொல்லுகிறார் ஆண்டவர், ஒருவரை அற்பமாய் எண்ணபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி கூட ஆண்டவர் அங்கு ஸ்ட்ரிக்டாக அந்த காரியத்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாரையும் எந்த ஒரு மனுஷனை, எல்லாரும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட இயேசுவின் பிள்ளைகள், அவர்கள் உடல் குறைபாடுகளோ இல்லை எந்த ஒரு அவங்க வாழ்க்கையில் ஒருவேளை பாவத்தில் மூழ்கி கிடக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெறுக்காதபடிக்கு, அவர்களை அசட்டை பண்ணாதபடி, அவர்களை நீங்கள் நேசித்து இயேசுவண்டை எப்படியாயிலும் அவர்களை இழுத்து கொள்ள வேண்டும். ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நான் பார்த்தோமானால் அதே மத்தேயு 18:14, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இந்த யாரும் தேவனால் படைக்கப்பட்ட உலகம் முழுவதும் இருக்க கோடி 700 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் ஒருத்தர் கூட கெட்டு போவது
ஆண்டவருடைய சித்தமல்ல அப்படிங்கிறது உன் இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? பதிய வேண்டும். அப்படி அது பதியுந்த பொழுது தான் உங்களுக்கு ஒரு ஆத்தும பாரம் உண்டாகும். இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். எப்படியாகிலும் பவுல் சொன்னது போல நான் எல்லாருக்கும் எல்லாமாகி அநேகரை இயேசுவண்டை நான் நடத்த வேண்டும். அவங்க கனி கொடுக்கணும். நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது ஒரு ஆத்தும பாரம் உங்களுக்குள்ள வரும். ஆத்தும ஆதாயம் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த ஆத்தும ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. ஒருத்தர் கூட அந்த எரி நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த லெந்து காலங்களில் நீங்கள் தீர்மானம் விடுங்கள். நான் ஜெபிப்பேன், நான் இயேசுவுக்காக நான் ஜீவிப்பேன். அவர் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே எனக்காக கொடுத்தாரே, அவர் ரத்தம் எனக்காக சிந்தினாரே, அது வீணாய் போகக்கூடாது. என்னோடு இருக்கிற எல்லா ஜனங்களையும் நான் இயேசுவுக்காக ஆதாயப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் கூட கெட்டு போவது என் சித்தம் அல்ல. நீ அதை நினைத்து நீ கனி கொடுத்து நீ ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். அது ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நீ அப்படி செஞ்சால் நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கிறாய் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, இயேசுவுக்காக ஒரு கூட்ட ஜனங்களை நீங்கள் ஆதாயப்படுத்துங்கள். கனி கொடுக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். 5 காரியங்களை பார்த்தோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையை போல நீங்கள் தாழ்த்த வேண்டும். இந்த பிள்ளையை நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்வது போல எல்லாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, யாருக்கும் இடரல் அடையாதபடி நீங்கள் நடக்க வேண்டும். 4வதாக, ஒருவரையும் நீங்கள் அற்பமாக என்ன செய்யக்கூடாது? எண்ணாதபடிக்கு அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து 5வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், சிறியல் ஒருத்தர் கூட கெட்டு போகுது நிச்சயம் அல்ல என்று சொல்ல ஆண்டவர் பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆத்துமாதாயம் செய்யும் பொழுது மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுப்பீர்கள். அவர் நமக்காக பாடுபட்டாரே, இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யும்போது அது ஆண்டவர் பட்ட பாடுகள், அவர் சிந்தின ரத்தம் ஒரு நாளும் வீணாய் போகாது. தேவன் உங்களுக்கு நீங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுக்கும் பொழுது யோசேப்பு எப்படி கனிதரும் செடியாய் அவன் இருந்தான், அதுபோல நீங்களும் கனிதரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி பரலோகத்தில் நீங்களும் பெரியவர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கனிதரும் செடி, அதிக கனிகளை கொடுக்கும்படி உங்கள் பிள்ளைகளை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாடு உபத்திரவங்கள் எல்லாம் உன்னை சுத்தப்படுத்தும்படி நான் அனுமதித்தது, அதுக்கு என்னை விட்டுக்கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் நீங்கள் பொறுமையோடு சகிக்கும் பொழுது ஒரு நாள் உங்களை நான் பொன்னாக விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னுமாக மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். ஒருவரும் கெட்டு போகாதபடி இயேசுவுக்காக நீங்கள் தீவிரமாக செயல்படுங்கள். எல்லாரையும் புறப்பட்டு போய் சீசராக்குங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ, ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களால் வாழ, எப்பொழுதும் ஆவியானவருக்குள்ள நிலைத்திருக்கிற அனுபவங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.